ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க. டேஸ்ட்டாக, அதே நேரம் ரொம்ப கம்மியான டைமில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற மீனோட அளவு 1 கிலோ. இதுக்கு பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம புளியை கரைச்சி எடுத்துடலாம். நல்லா பெரிய லெமன் சைஸ் புளியாக இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாங்க. இதை கரைச்சி எடுத்துக்குவோம் நாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் தக்காளி கூடவே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. மசாலாவை நல்லா வதங்கினா தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிடணும். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க. நல்லா அந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுலாம். பாருங்கள், நமக்கு நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கன்சிஸ்டன்சி நல்லா மாறி வரட்டுங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும். இது கூட நாம் கழுவி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்துருக்க மீன் பார்த்திங்கன்னா ஊளி மீன் தான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 துண்டு மாங்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுலாம். பாருங்கள், நான் ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா கொதித்து மீன்லாம் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளை சிம்பிளான மீன் குழம்பு சூப்பராக சட்டுன்னு செஞ்சு முடிச்சாச்சு. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மசாலா வதக்கினா மட்டும் போதும். இந்த மீன் குழம்பு ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.